ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிங்டம் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கௌதம் அப்படின்றவர் இயக்கியிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா ஏற்கனவே ஜெர்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நானி இருக்கார் இல்லையா, அவரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்தவர். ஸோ அவர் இப்போ நம்ம ரவுடி பாய் விஜய் தேவரகொண்டா அவர் கூட சேர்ந்து இந்த கிங்டம் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது அப்படியே ஒரு 1920 போய் அப்புறமா 1990 இந்த கதை நடக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு வேறு கொடுத்துருக்குறாங்க. அது 2025 நடக்குதா அல்லது அந்த டைம் பீரியட்லேயே நடக்குமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதல்ல செகண்ட் பார்ட் எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சரிங்களா? சரி, ஓகே. விஜய் தேவரகொண்டா அந்த ரோலுக்கு கரெக்டாக ஆப்டாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நார்மலாக சாதுவாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு அப்படியே, ஆனால் அப்பவும் நார்மலாக இருக்க மாட்டாப்புல, பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு ஆட்டிடியூட் தான் இருப்பாப்புல. அதுக்கப்புறமா அவர் அந்த ஸ்ரீலங்காவுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆவாப்பில் பாருங்கள். அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாப்புல, வேறு ஒன்றும் கிடையாது. லைட்டாக தாடி வளர்த்து ஹேர் ஸ்டைல் மாற்றிருப்பாப்புல. ஆனால் இந்த கண்டினியூட்டி பார்த்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சீனில் அப்படியே கொஞ்சம் முடி நிறையா இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரிம் பண்ணியிருப்பாப்புல. அவ்வளோ மோசமாக ஒரு கண்டினியூட்டியை செக் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது படம் பார்க்குறப்ப. விஜய் தேவரகொண்டா அந்த கேரக்டர் உண்மையிலே சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்காப்புல. நான் தான்டா அந்த ராஜா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு கெத்தா ரகடா பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. அதுக்கு நம்ம கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். படத்தில் மிச்சப்படி வேறு யார் சப்போர்ட்டிங் நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தி பெஸ்ட் அப்படின்லாம் யாருமே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்களுடைய இதை அப்படியே ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெருசாக நடிக்கிறதுக்கு உண்டான ஸ்கோப்பு அவங்களுக்கு கேரக்டரைசேஷனாகவே இல்லை. அந்த முருகன் ஒரு கேரக்டர் வரும், அது மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக எனக்கு சூர்யா சாரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அவருடைய மேனரிசம், அவருடைய அந்த புருவம், கண், இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே சூர்யா சார் கோவப்பட்டு கொஞ்சம் அப்படியே பயங்கரமாக ஆக்ரோஷமாக நடித்தா எப்படி இருக்கும், அதை அவர் கண்ணு முன்னாடி கொஞ்சம் நிப்பாட்டினாப்பில். மற்றபடி இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிக்க வேண்டிய அதான் ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம்ல அது போகணுன்னு அவசியமே இல்லை. ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் அழகாக முடிச்சிருக்கலாம். இதை அப்படியே ஸ்லோவாக பர்ன் பண்ணி அப்படியே கொண்டு போய் ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஒன்று கொடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் அப்படியே எங்கெங்கெல்லாமோ ட்ராவல் ஆகுது. அந்த ட்ராவலுக்குள்ளே துரோகம் இருக்குது, கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒன்று கொடுத்து கடைசி கிளைமேக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காப்புல. அந்த ராஜாவே நீங்கள் தான்யா அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கே கோட்டை விட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பயங்கரமான ஒரு கோட்டை இருக்குது. பயங்கரமாக எழுத வேண்டிய ஒரு ஸ்கிரிப்டை ரொம்ப லெத்தார்ஜிக்காக, ரொம்ப மேலோட்டமாக, நுனிப்புல் மீதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸாக எழுத வேண்டியதை ரொம்ப மேம்போக்குத்தனமாக எழுதியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பர்சனலாக தோணுது. ஒருவேளை நம்மளுக்கு அந்த கான்செப்டை இன்னும் புரிய வைக்க அவங்க மெனக்கடலையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அந்த ஒரு ரா ஏஜெண்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தலைமையாக ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் நான் வெறுமனே இந்த கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறப்ப, அதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் ஆன்சர் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பர்சனலாக தோணுது. ஏன்னா அது தெளிவாகவே சொல்லலை இந்த ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுதான் இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளம். நல்லா போக வேண்டிய ஒரு கண்டென்ட்டை கொஞ்சம் அங்கங்கே இடைச்சொல்கள் நிறையா உள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் அதை தாண்டி அந்த ரைட்டிங்கில் உள்ள ஒரு ஸ்ட்ராங் இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்ட்ரென்த்னஸ், அது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுதான் படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. அப்புறமா டெக்னிக்கல் டீம், கேமரா டிபார்ட்மெண்ட் சூப்பர், எடிட்டிங் இன்னும் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 மணி நேரம் 40 நிமிஷம் இந்த கண்டென்ட்டை இழுத்து கொண்டு போகணுன்ற அவசியமே இல்லை. நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு இப்போ படம் பார்க்குறப்ப தோணுச்சு. நிறைய இடங்களில் ரொம்ப அசால்ட்டாக இதுதானேங்க அதெல்லாம் பண்ணிக்கலாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஏகப்பட்ட காட்சி அமைப்புகளில் இதில் விஜய் தேவரகொண்டாவை நீங்கள் எங்கேயுமே குறை சொல்லி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. ரைட்டு, கதை ஒழுங்காக கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, உண்மையிலே இது கதையாக கேட்குறப்ப இந்த கண்டென்ட் உண்மையிலே சூப்பராக இருந்திருக்குங்க. பட் என்னென்னா அதை திரை வடிவமாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே அமைச்சு கொண்டு வர்றப்ப தான் அந்த ரைட்டிங் அங்கே தான் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஓவராலாக நல்லா வந்திருக்க வேண்டிய படம்
இப்போ வந்து நல்லா வந்திருக்க வேண்டிய படம் அப்படின்ற அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருக்க தவிர்த்து படமாக பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு ஏன்னா எமோஷன்ஸ் கனெக்டே ஆகலைங்க. அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்கும், சில விஷயங்கள்லாம் நமக்கு எமோஷ்னலாகவே அது கனெக்ட் ஆகலை. ஒரு 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 பதட்டம் வருதே தவிர்த்து எமோஷ்னலாக ஆக வேண்டிய கனெக்ட் வந்து படத்தில் கிடைக்கல. சில சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணில் கண்ணீர் வரணும். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படி போட்டு அப்படி அடிக்கிற அந்த இது இல்லை அப்படின்றது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா எனக்கு பர்சனலாக பட்டுச்சு மக்களே. ஸோ இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 5க்கு 3 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏடா விஜய் தேவரகொண்டாக்கு கம்பேக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? நல்ல பாடியெல்லாம் அப்படியே பயங்கரமாக கட்டு மஸ்தாக வச்சுருக்காப்புல. பட் கண்டென்ட்டு செலக்ட் பண்ணுறதுல தலைவன் இன்னொரு வாட்டி சரிக்கிருக்காப்புல.